ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. யத்ருச்சாலாபசந்துஷ்டः துவந்த்வாதீதோ விமத்சரः சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சந்நியாசியா இருக்கக்கூடிய ஞானியை பற்றி இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார். இதுக்கு முதல் ஸ்லோகத்திலையும் அவரைத்தான் உபதேசம் பண்ணினார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா சொன்னால் தனக்கு கிடைச்சதை கொண்டு திருப்தி அடைகிறவன் அர்த்தம். அதாவது சந்நியாசி இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக பிக்ஷை எடுத்து சாப்பிட்றார். அதில் ரெண்டு விதம் இருக்குது. அவராக போய் வீடுகள் வாசலில் நின்று பிக்ஷாம் தேகின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றது. சங்கராச்சாரியர் உபதேசிச்சிருக்கார் இல்லையா, அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேஹி. ஞானமும் வைராக்கியமும் திருடப்படுறதுக்காக இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக பிக்ஷை சாப்பிட்றார் சந்நியாசி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சங்கராச்சாரியர் அதை பிரார்த்தனை பண்ணுறார். அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறான், அம்மா தாயே எனக்கு பிக்ஷை கொடு, ஆனால் இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் சாப்பிடலை, எனக்கு இருக்கிற வைராக்கியமும் ஞானமும் உறுதியாகிறதுக்காகத்தான் நான் பிக்ஷை வாங்கி இந்த உடம்பை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த ஸ்லோகத்தில் இருக்குது. லௌகிக அர்த்த காம சுகங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காக இல்லை. இங்கே இவர் ஞானி, அதனால் இவர் ஒன்று அவர் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடலாம், இல்லாட்டி அவருக்கு எது வர்றதோ அதை அயாச்சிதம் அசங்கிருப்தம் உபபன்னம் எதிர்ச்சையா அப்படின்னு போதாயன ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. நம்ம கேட்காம, நம்ம பிளான் பண்ணாமல், நம்ம யார்கிட்டையும் கொண்டு வான்னு சொல்லாமல் எந்த உணவு கிரகஸ்தர்களாக இப்படி யாரா மகாத்மாக்கள் இருப்பான்னு தெரிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறார்களோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படுறது. தான் உணவுக்காக போகிறதில்லை. இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்பேன்னார் பட்டினத்தார். அப்படி தானாக வந்த உணவை பெறுவதில் அவர் சந்தோஷப்படுவார். ஒருவேளை கிடைக்கலைன்னா கூட அவருக்கு ஒன்றும் துக்கம் வராது. எதிர்ச்சா அலாப சந்துஷ்டகான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. கிடைக்காட்டாலும் அவரோட சந்தோஷத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. சரி, பகவான் இன்னைக்கு இப்படி வச்சிருக்காருன்னு ஏற்றுக்கொள்வார். துவந்த்வாதீதா. துவந்த்வாதீதான்னா குளிர் வெப்பம். இன்னொருத்தர் நம்மளை துன்பப்படுத்தினாலும் வார்த்தைகளாலேயோ அல்லது ஆயுதங்களாலேயோ தன்னை துன்பப்படுத்தினாலும் அதனால துக்கப்படாமல் இருக்கிற மனசுக்குத்தான் துவந்த்வாதீதத்துவம்னு பேர். அந்த இருமைகளை வென்றவன் அர்த்தம். இருமைகளை தாங்கிக் கொள்பவன், இருமைகளை தாங்கிக் கொள்வதன் மூலம் வெற்றி கொள்பவன், இருமைகளின் தன்மையை புரிந்து கொண்டிருப்பவன். இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் பூண்டார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். விமத்சரஹா. விமத்சரஹான்னு சொன்னால் யாரையுமே விரோதமாக நினைக்கிறது இல்லை, யார்கிட்டையும் பொறாமையே கிடையாது, யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்லை, எல்லாரையும் தன்னுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கிறவர், எல்லாருக்கும் அடிப்படை ஒரே தத்துவங்கிற உண்மையை உணர்ந்திருக்கிறவர், கொஞ்சம் கூட விரோத மனப்பான்மை இல்லாதவர். நம்மளை விரோதியாக 10 பேர் நினைக்கலாம், ஆனால் நம்ம யாரையும் விரோதியாக நினைக்காம இருக்கிறது. அதுக்கே பேர் அஜாத சத்ருன்னு பேர். தான் யாரையும் சத்ருவாக நினைக்காதவனுக்கு பேர் தான் அஜாத சத்ரு. அது மாத்திரமல்ல, பிக்ஷை வாங்கி சாப்பிட்ற போது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி சித்தௌ அசித்தௌ ச சமஹா. அதாவது தான் சில முயற்சி எடுப்பார் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக. சன்னியாசியாக இருக்கிற ஞானி அது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி மனசில் அதனால இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் வராது. பேலன்ஸ்டு மைண்டோடு இருப்பார். அதில் விருப்பு வெறுப்பு இல்லை. கிடைச்சுடுத்துனா உடனடியாக குதிக்கிறது, ஆஹா இன்றைக்கி எனக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது, இன்றைக்கி நல்ல மரியாதை கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது இல்லை. இன்றைக்கி என்ன இப்படி ஆகி போயிடுது, இன்றைக்கி பேட் டே குட் டேங்கிறதுலாம் அவருக்கு கிடையாது. சித்தௌ அசித்தௌ ச சமஹா கிருத்வாபி ந நிபத்தியதே. அதுக்காக வேண்டி அவர் காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அஜ்ஞானிகள்லாம் நினைப்பாங்க அவர் இந்த வேலை செய்கிறார், பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாருன்னு சொல்லுவார்கள். ஆனால் ஞானிக்கு அவரோட மனசுக்கு தானே தெரியும், இதெல்லாம் ஆத்ம பிரத்யக்ஷம், இன்னொருத்தர் கண்ணுக்கு தெரியாது. என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அறிவானது நமக்கு தான் தெரியும். அறிவும் அந்த அறிவினால ஏற்படுற மன அமைதியும் அவரவர்கள் தானே உணர முடியும். உலக மக்களினுடைய கோணத்தில் பார்த்தா அவர் ஏதோ செயல் புரிகிற மாதிரி இருக்கும்.
ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரம் மனசு அது விவகாரம் பண்ணுறதுங்கிறதுனால ந நிபத்தியதே, அதனால் அவர் சிறிதும் பந்தப்படுறது கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். எதிர்ச்சாலாபசந்துஷ்டः துவந்த்வாதீதோ விமத்சரः சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்தியதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்